எல்லோருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ புதுசாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்க ஒரு படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ், எல்லோரும் தமிழ்லைன் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. த ஒன் அப்படின்னு ரீசெண்ட் டேஸில் எல்லாராலும் அழைக்கப்படுற ஒருத்தரான நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்களோட கருப்பு படத்தோட வெற்றியை தொடர்ந்து இப்போ நடித்து தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கிற விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சினிமா பற்றின அப்டேட்ஸ், மூவிஸை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மூவி டேட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். ஃபஸ்ட்டு நாம் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை பற்றி பார்த்துருவோம். சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், சுனில் ரெட்டி அண்ட் இது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. வெங்கி அட்லூரி அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் யார் அப்படின்னா, தனுஷ் அவர்களோட வாத்தி மற்றும் துல்கர் சல்மானோட லக்கி பாஸ்கர் இது போன்ற படங்களை எடுத்தவர் தான் இந்த வெங்கி அட்லூரி. சரி, இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி சுருக்கமாக பார்த்துருவோம். இந்த கதையோட நாயகன் சூர்யா பணக்கார வீட்டு பையனாகவும் ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கிறாரு. அதே சமயம் கன் ஷூட்டிங்கில் தேர்ச்சி பெற்று ஒலிம்பிக்கில் கலந்துக்கவும் செய்கிறாரு. ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டு இந்தியாவுக்காக கோல்டு மெடலும் ஜெயிக்கிறாரு. அண்ட் 40 வயசு ஆகியும் கல்யாணமாகாத ஒரு ஆளாக இருக்கிறாரு. அண்ட் இதுக்கு மேலேயும் கல்யாணம் பற்றின எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் இருக்கிறாரு. ஆனால் இவரோட அம்மாவுக்கு எப்படியாவது தன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், ஒரு அழகான குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், அதே சமயம் அந்த குடும்பத்துக்கு அடுத்த வாரிசு வேணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசையாக இருக்குது. சரி, அம்மாவோட ஆசையும் நிறைவேற்றணும், அதே சமயம் கல்யாணமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனையில் சூர்யா அவர்கள் ஒரு வாடகை தாய் மூலமாக குழந்தைய பெற்றுக்கிறாரு. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா கையில் கொடுக்குறாரு. அவங்க அம்மாவுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது. இந்த விஷயம் ஆரம்பத்தில் என்னதான் எல்லாத்துக்கும் அதிர்ச்சியை கொடுத்துருந்தாலும் நாட்கள் போக போக எல்லாரும் அந்த குழந்தையோட சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரிய வருது. அதை சரி செய்ய தேடி போகிற ஒரு ஆள் தான் மமிதா பைஜு. அவங்க அந்த குழந்தையோட பிரச்சனையை சரி பண்ணாங்களா இல்லையா, சூர்யா அவர்களோட வாழ்க்கைக்குள்ளே எப்படி வராங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை லவ், காமெடி, ஆக்ஷன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் படமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்க பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். இந்த படத்தில் இருக்க முதல் நல்ல விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட கேஸ்டிங். சூர்யா, ராதிகா, மமிதா பைஜுன்னு எல்லாரும் அந்த கேரக்டருக்கு கரெக்டாக சூட் ஆகியிருக்காங்க. எல்லாரும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சூர்யா அவர்கள், ராதிகா மேம் இறந்ததுக்கு அப்புறமா சூர்யா அவர்கள் ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, அது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் சூர்யா அண்ட் மமிதா பைஜுவோட கெமிஸ்ட்ரியை விட ராதிகா அண்ட் மமிதா பைஜுவோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்தந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சினிமோட்டோகிராஃபியும் நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் த ஒன் அப்படின்ற பிஜிஎம் மட்டும் நல்லா இருந்துச்சு. பெரிய அளவில் மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையலை. இந்த படத்தில் இருக்க நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். இதில் முதல் விஷயம் என்னென்னா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது, இந்த படம் பார்க்கும்போதே ஒரு தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம சூர்யா படத்துக்கு தான் வந்திருக்கோமா இல்லை தெலுங்கு படத்துக்கு ஏதாவது மாற்றி வந்துட்டோமா அப்படின்னு ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம பார்க்குற ஒவ்வொரு காட்சிகளும் அப்படி தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த படத்தில் வர லொக்கேஷன்ஸ் ஆகட்டும், சூர்யா அவர்களோட வீடாகட்டும், இதுலயும் தெலுங்கு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. இந்த படம் மேக்கிங்காவே ஒரு தெலுங்கு படம் மாதிரி தான் இருக்கும். மூணாவது விஷயம் என்னன்னா, இந்த படத்துல இருக்க ஃபைட் சீன்ஸ். இந்த படத்துல வர 2 ஃபைட் சீனுமே படத்தோட ஃப்ளோல இல்லாம வேணும்னு பிளேஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நாலாவது விஷயம் என்னன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி த ஒன் பிஜிஎம் தவிர இந்த படத்துல இருக்க எல்லா சாங்ஸும் பிஜிஎம்ஸையும் நாம நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது, அதே சமயம் பாசிட்டிவ்னு சொல்லிட முடியாது. அதாவது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. ஆக மொத்தம் இது ஜிவி பிரகாஷ் அவர்களோட பெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத மட்டும் சொல்ல முடியும். ஸோ இதுதான் இந்த படத்துக்கான நான் சொல்லக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். கருப்பு படத்தோட வெற்றியை தொடர்ந்து இப்படி ஒரு கதைக்களத்தை செலக்ட் பண்ணதுக்கே சூர்யா அவர்களை பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோக்கு ஒரு மாஸ் படம் ஓடி அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்ததான் அந்த ஹீரோ இன்னொரு பெரிய மாஸ் படத்தை செலக்ட் பண்ணி தான் நடிப்பாரு. ஆனா சூர்யா அவர்கள் இதையெல்லாம் மாத்தி வேற ஜானர்ஸ்ல வேற கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கிறங்கிறது இது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மூவி டீம் கஜினி படத்துல வர சஞ்சய் ராமசாமி கேரக்டரை திரும்ப கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு தான் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. ஆனா இந்த படத்தோட கேரக்டருக்கும்
சஞ்சய் ராமசாமி கேரக்டருக்கும் என்ன கனெக்ட் அப்படின்னா பெரிய அளவுலலாம் இதை கனெக்ட் பண்ணல. சில விஷயங்கள் மட்டும் இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, கஜினி படத்துல சூர்யா அவர்களோட பேரும் இந்த படத்துல சூர்யா அவர்களோட பேரும் சஞ்சய் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த படத்துல சூர்யா அவர்களை ரொம்ப ஸ்டைலா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரியே இங்கேயும் சூர்யா அவர்களை ஸ்டைலா காட்டியிருக்காங்க. கஜினி படத்துல சஞ்சய் ராமசாமி கேரக்டர் எப்படி ஒரு பிசினஸ் மேனா இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த கேரக்டர் ஒரு பிசினஸ் மேனா இருக்கு. ஸோ இதுதான் சஞ்சய் ராமசாமி கேரக்டருக்கும் இந்த படத்துல வர கேரக்டருக்கும் இருக்க ஒரு ஒற்றுமை. கண்டிப்பா இந்த படம் எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். சாட்டர்டே அண்ட் சண்டே லீவ்ல இந்த படம் போய் எல்லாரும் பாருங்க. நீங்க மகுடம் படத்துக்கு போறதை விட இந்த படத்துக்கு போறது எவ்வளோ பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஃபைனலி இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சூர்யா ஃபேன்ஸ் அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஜிவி பிரகாஷ் மியூசிக் மாதிரியே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு டீசெண்டான படமாக தாங்க வந்திருக்கு. இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 41 நிமிஷம் வருது. அண்ட் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னா 10க்கு 6.7 கொடுக்கலாங்க. இந்த மாதிரி சினிமா பற்றின அப்டேட்ஸ், மூவிஸை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மூவி டேட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.